வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக அவியல் இருக்கும். அதனால் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவியலுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணிக்காய் 100 கிராம், கருணக்கிழங்கு 100 கிராம், ஒரு முருங்கைக்காய், வாழைக்காய் பாதி வாழைக்காய் வச்சுருக்கேன், வெள்ளை பூசணிக்காய் 100 கிராம், கொத்தவரங்காய் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், chow 100 கிராம், உருளைக்கிழங்கு 1 உருளைக்கிழங்கு, சீரகம் 1½ ஸ்பூன் வச்சுருக்கேன், தேங்காய் 1 தேங்காய் முழு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், தயிர் 1/2 லிட்டர், கருவேப்பிலை 5 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அவியலுக்கு லேட்டாக வேகிற காய் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். இப்போ பீன்ஸ், கொத்தவரங்காய், chow முருங்கைக்காய், இது 4 கொஞ்ச நேரம் வேகட்டும். இதில் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதை மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற காயெல்லாம் போடலாம். இப்போ பாருங்கள், அவியலுக்கு இந்த காயெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இப்போ இந்த கருணக்கிழங்கு, இப்போ இந்த கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுருவோம். போட்டு ஒரு கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்துற வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், ஜீரகம், பச்சை மிளகாய், இந்த தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப விட வேணாம், மீடியமாக விட்டால் போதும். கொஞ்சம் நம்ம கிண்டும் போது இந்த காயெல்லாம் உடையாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இப்போ எல்லாமே ஒரே மாதிரி வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றின உடனே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் கொட்டிடுவோம். தண்ணி ரொம்ப வச்சிங்கன்னா சொதன் ஆயிடும். அதனால இப்படி கொஞ்சம் திட்டமாக வச்சு தேங்காயிலே தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் இந்த ஜீரகம் போட்டுருக்கோம், இந்த பச்சை வாழை போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி வச்சிருச்சு. இந்த தயிரை விட்டு கலந்துடும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் எண்ணெய் இதில் விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான ஒரு அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.